செய்க ஒரு தரமான செய்க. டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஸோ 5 மேட்ச் கொண்ட T20 தொடரில் இப்போ 3வது மேட்ச்சு, அதாவது முதல் 3 மேட்சுமே ஜெயிச்சு நியூசிலாந்து இப்போ ஓட விட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அடித்தா அடி இடித்தா இடி, இதுதான் நியூசிலாண்டுக்கு நல்ல ரிவெஞ்சுனே சொல்லணும். பிகாஸ் ஹோமில் வந்து நம்மளே வந்து ஓடிஐ பைலேட்டரில் ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தோக்கடிச்சாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒயிட் வாஷ் ஆனோம் அவங்கக்கிட்ட. ஸோ 3-0 ஒயிட் வாஷ் ஆனோம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடித்து அடியாட்டம் இருக்குது. ஸோ இன்னுமே 2 T20 அடித்து ஒயிட் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி எப்படி டாமினண்ட்டாக 150 10 ஓவரில் அடித்து ஜெயித்தாங்களோ அதே மாதிரியே டாமினண்ட்டாக ஜெயிக்கணும். ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தெரிஞ்சுது நம்ம இந்தியன் சைட் கிட்ட. ஸோ அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நல்ல டாக்டிக்ஸ் தான். பிகாஸ் உங்களுக்கு ஒரு சில மேட்ச் தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் லூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ்னஸ்ஸை தான் வந்து இந்தியா காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா 3rd T20யோட ஃபுல் மேட்ச் ரிவ்யூ அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா வந்து பவுலிங் போடுறாங்க. ஸோ நல்ல விக்கெட் தான் எல்லாம் அது இதுன்னு சொல்கிறாங்க. நியூசிலாந்து ஓப்பனிங் வராங்க. ஃபஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு சரியான கேட்ச்சு மிடாண்டில், அப்படியே சரியான கேட்ச், டைவிங் கேட்ச்சு. முதல் ஓவர்லேயே ஹர்ஷித் ராணா போடுறாரு. அடுத்த ஓவரில் ரச்சின் ரவீந்திராவை நிற்க வச்சு தூக்குறாங்க ஹர்திக் பாண்டியா. ஓகேவா, எடுத்தோடனே 2 விக்கெட் போயிடுச்சு. நியூசிலாண்டு வந்து பேக் ஃபுட்டு. அடுத்தது பும்ரா ரெஸ்ட்லேருந்து வர்றாரு. பால் அப்படியே போட்டு சொருகிறாரு. ஸ்டெம்பு பிடுங்கிட்டு போகுது டிம் சைஃபத். பந்து எங்கே வந்தது எங்கே போச்சுன்னே தெரில. தலைவன் நேராக ட்ரைவ் ஆடிட்டு இருக்கான், எங்கே போச்சுன்னே தெரில. 3 விக்கெட் போனாலுமே பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க பவர் பிளேலேயே. ஸோ அப்படியே வந்து நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளிப்ஸுமே அப்புறம் சாப்மேனும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஓகேவா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 அப்படியே ரன்ன பால் கிட்ட ஆடிட்டு கண்ட்ரோல் எடுத்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வராங்க. ஒரு 2 பேரும் ஒரு 30 ரன் 20 ரன் வராங்க. தலைவன் ரவி பிஷ்னாய் வரான். அவனும் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இஷான் கிஷானாட்ட. வந்து பொட்டாமல் பார்க்கணுங்க, ஒரு ஸ்பெல்லு பொட்டாமல் பார்க்கணும். பந்து எவனுக்குமே தெரில, எங்கே வருது எங்கே போகுது ஒன்றுமே தெரில. எடுத்தாமல் பாருங்கள் விக்கெட்டு, 2 விக்கெட்டு ஏதோ எடுத்தான்னு நினைக்கிறேன். ஸோ ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா இது சரியான ஸ்பெல்லு. வருண் சக்கரவர்த்தி வந்து இல்லாத குறைய டீம் இந்தியாவுக்கே தெரியல. ஸோ அவருக்கு ரெஸ்ட்டு தந்திருந்தாங்க வருண் சக்கரவர்த்திக்கும் ஹர்ஷ்தீப் சிங்குக்கும். அதுக்கு பதிலாக யார் யார் ஆடினாங்கன்னா பும்ராவும் ரவி பிஷ்னாய் 2 பேருமே பவுலிங் பிச் எறிஞ்சிட்டாங்க. பும்ரா வந்து போட்டு சொருகிறான் விக்கெட்டு, 2 விக்கெட்டு. பிஷ்னாயும் போடுறா 2 விக்கெட்டு. 2 பேருமே எக்கனாமிக்கலாகவும் போடுறாங்க. 17 ரன் ஏதோ பும்ரா தந்திருந்தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. பிஷ்னாயும் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்மியாக தான் ரன் தந்திருந்தான். 3 ஓவர் 9 ரன் ஏதோ தான் தந்திருந்தான். கடைசி ஓவரில் ஏதோ விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஆனால் சரியான பவுலிங் ஸ்பெல். ஸோ நியூசிலாண்டு ஒரு மாதிரி அவங்க அந்த 2 பேர் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பொட்டலம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்தான் ஒருத்தர் தான், மிச்சல் சாண்டனர் தான் வந்து நமக்கு இப்போ பிரச்சனையே. லாஸ்ட் T20யில் அவன் தான் அடித்து 208 ரன் கொண்டு போனது. 50 ரன் அடித்தான். தன்னைப்பால் நின்ட்டு அடித்தா அடி வெளியில் தான் உழுகுது. பட் இந்த மேட்ச் அவனுக்கு ஆப்படிச்சாச்சு. ஸோ லாங் ஆனில் அது ஏதோ சைடில் லெக் சைடில் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனருக்கு கேட்ச் வந்து போய் கையிலே ஒன்று விழுந்துடும். ஸோ அதனால் பெருசாக இன்றைக்கி அடிக்க முடியல. ஸோ இதனால் இந்தியா வந்து 20 ஓவருக்கு நியூசிலாண்டு வந்து ஒரு 154 ரன் சம்திங்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இந்தியாவோட பேட்டிங் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. 208 ரன்னையே வந்து 28 பால் 2 ஸ்பேரில் வந்து முடித்த டீமு. 150 அவங்களுக்கு என்னத்துக்கு ஆகும்? வழக்கம் போல் நம்ம சஞ்சு சாம்சன் வந்த இடத்துல வெளில போனார். அடுத்து வந்தாம்பாரியா இஷான் கிஷன், நம்ம அபிஷேக் சர்மா வேர்ல்டு நம்பர் 1 பவுலர். டஃபியாவது கூட விடுங்க, முதல் பால் விக்கெட் போகுது. அபிஷேக் சர்மா டஃபி அதாவது டாப் ஒரு 5 வருவாருன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி பிக் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்லில். ஸோ நல்ல பவுலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் 1 இருந்தால கொஞ்ச நாள் இருந்தான்னு சொன்னாங்க. ஸோ அவரை வந்த பாலே நீ என்ன வேணால் பவுலராக இருந்துக்க, நான் அடித்தேன்டா பாலே 6 அடித்தான் அபிஷேக் சர்மா. அது கூட இல்லைங்க, ஓவர் சஞ்சு சாம்சன் பாலோ 2வது பாலோ அவுட் ஆகிட்டு போகிறாரு. இஷான் கிஷன் வந்து ஒரு பால் கட்டையோ டாட் பாலோ அடித்தான் பாருங்க. அடுத்த 2 பாலும் 6. நான் இப்படி தாண்டா ஆட போகிறேன், அக்ரெசிவாக தாண்டா ஆட போகிறேன். இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட இந்த அப்ரோச் வந்து கரெக்டானு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். ஸோ இப்போ என்ன தோற்றா கடைசியில் என்ன ஒரு மேட்ச் தோற்க போகிறோம், ஒரு வேர்ல்டு கப் போகுது கடைசி பட்சத்துக்கு நாக் அவுட்டில் தோற்றோம்னா. ஸோ பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ இந்த அப்ரோச் நல்ல அப்ரோச் தான். பிகாஸ் ஒரு பாசிட்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதில்லை. இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா பால் விக்கெட் போகுது, 2வது பால் டாட், அடுத்த 2 பால் 6 மேட் ஹென்ரியை. அடுத்த ஓவர் அபிஷேக் சர்மா ஃபஸ்ட் பால் டஃபி போடுறான் 6.
அடிச்சானுங்க பாருங்கள் நேற்று ஒரு அடி. அபிஷேக் சர்மாலாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ செகண்டு ஃபாஸ்டஸ்ட்டு 50 இன் T20 பை அன் இந்தியன் பிளேயர். யுவராஜ் அடித்தான் பார்த்தீங்களா? யுவராஜ் வந்து குரு இப்போ சிஷ்யன். குரு வந்து அன்னைக்கு அடித்தார், இப்போ சிஷ்யா வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ யுவராஜ் 12 பாலில் 50, அப்புறம் நேற்று அபிஷேக் சர்மா 14 பாலில் 50. ஸோ டஃபி கண்டா நம்மளுக்கு எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல, குஷி ஆயிடுறாரு போல். ஸோ நீ டாப் பவுலர்னால் நான் டாப் பேட்டர் தான் சொல்லி அடித்தார். டஃபி 2வது ஓவர் போடுறாரு, பவர் பிளேயில் வந்து 5வது ஓவரோ 6வது ஓவரோ போட்டார் சம்திங். ஸோ அப்போ அடித்தார் 2 4 ஒரு 6 அடித்து அவரோட 50 அவரோட தான் ஓவரில் தான் கம்ப்ளீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து சொல்ல வேணால் இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா இஸ்ஸோடியோட ஒரு லோவான ஷார்ட் பிச் பால் வந்து லெக் சைடு அடிக்க போய் கரெக்டாக நிற்க வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்தால் நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போன மேட்ச்சுமே ஆடினார், பட் ஒரு சில ட்ராப் கேச்சஸ் மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடினாங்க. ஸோ 2 பேர் சரி ஒரு 100 பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச்சை ஈஸியாக முடிச்சு வச்சுட்டாங்க இந்தியாவுக்கு. ஸோ 2 பேரும் 100 பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் அபிஷேக் சர்மா ஃபாஸ்டஸ்ட்டு செகண்டு ஃபாஸ்டஸ்ட்டு 50. அதே மாதிரியே சூர்யா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பால் டைம் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் நல்லா ஸ்வீப் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பின்னர் அடித்தார் கேப்பில். அதுக்கப்புறம் அவரோட ட்ரேட்மார்க் ஷாட் அந்த ஃப்ளிக் ஷாட் லெக் சைடில் அடிக்கிறது, அது ஒரு ஆஃப் சைடில் இந்த பால் தூக்கி ஒன்று அங்கே சொருகி விட்டார். ஒரு தரமான பேட்டிங். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 10 ஓவரில் 150 சேஸ் பண்ணுறாங்க 2 பேர் அடித்த அடியில். அதாவது யோசிச்சு பாருங்கள், 208 வந்து கிட்டத்தட்ட 5 ஓவர் டு ஸ்பேர் முடித்தாங்க. ஸோ அதே மாதிரியே 150 வந்து 10 ஓவர் டு ஸ்பேர் முடிச்சிருக்காங்க. ஸோ க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. இப்போ ஆப்போனன்ட்டு பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் அடுத்து இந்தியாவில் நடக்குது ஃபெப்ரவரியில். ஸோ அவனுங்க வந்து உள்ளே வரப்பே பயந்துட்டு தான் வருவானுங்க, புரியுதுங்களா? அதுவும் அந்த சின்ன டீம் இருக்கிறானுங்கள, அவனுங்களை பிடிச்ச ஒரு 300 ரன் ஏதாவது ஒரு 2-3 மேட்ச் அடிச்சு விட்டோம்னா குரூப் ஸ்டேஜில் அந்த பொடி பசங்களை, அவ்வளோதான். இவனுங்க பயந்துருவானுங்க மேட்ச்சுக்கு முன்னாடி. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு மேட்ச் வந்து இப்போ போகிறீங்கன்னா ஆப்போனண்ட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு பார்ப்பீங்க. இவனுங்க அடித்தா அடி இடித்தா இடி, வேறு வழியே இல்லை. இவனுங்க மேலே வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனாலும், இப்போ அபிஷேக் சர்மா போன மேட்ச் அவுட் ஆனாலும் இஷான் கிஷான் சூர்யாவும் முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் யாராவது மிஸ் ஆகாங்க, அடுத்து பார்த்துங்க யார் யார் வராங்க. ஹர்திக் பாண்டியா இருக்காங்க, சிவம் தூபே இருக்காங்க, ரிங்கு சிங் இருக்காங்க. அதாவது ஹர்திக் பாண்டியாலாம் நின்று அடித்தானா முடிஞ்சுது, அவ்வளோதான். தலைவனுக்கு தெரியும் 2017 அந்த சாம்பியன்ஷிப் ஃபைனலில் மட்டும் ஜடேஜா ரன் அவுட் பண்ணிவிடலன்னா நடக்கும். ஒரு சில மேட்ச்சில் மிஸ்கம்யூனிகேஷன் ஓகே, ஒரு வேளை அந்த ஃபார்ச்சுனேட்டாக நடந்துருச்சு. அது நடக்கலைன்னா 2017 ஃபைனலில் பாகிஸ்தான் அங்கேயே அழுதுருப்பாங்க, அந்தளவுக்கு தலைவன் அடிச்சிருப்பாங்க. ஸ்பின்னர் போட்டால் 6 அப்படி தான் அடிச்சுட்டு இருந்தான் அந்த மேட்ச்சில். ஸோ அதுங்காட்டி இந்தியாவோட பேட்டிங் லைனப்பெல்லாம் செமையாக இருக்குது. ஸோ நேற்று ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லா விதத்துலேயுமே. ரவி பிஷ்ணாயெல்லாம் லாங்கில் நல்லா கேட்ச் பிடிச்சாரு. ஸோ ஒரு டாமினண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நியூசிலாந்து வந்து இந்தியாவை வந்து ஓடிஐ சீரீஸில் பைலேட்டரில் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தோக்கடிச்சாங்க. அதே மாதிரியே டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா 3-0 ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரிவென்ச்சாக இருக்கணும். பிகாஸ் என்ன தான் நம்ம ஹோமில் டாமினண்ட்டாக இருக்கிற வேண்டிய இடத்துல தோற்றுருந்தாலும் ஒரு சில மேட்ச், இது மாதிரி நம்ம T20லாம் நல்லா டாமினண்ட்டாக ஒரு அப்பர் ஹேண்டில் 5-0 அதுவுமே ஒரு சிங்கிள் சைடாக 10 ஓவரில் மேட்ச்சை சேஸ் பண்ணி முடிக்கிறது, 5 ஓவரில் 200 சேஸ் பண்ணி முடிக்கிறது, இது மாதிரி அடிக்கிறது தான் வந்து ஒரு குட் ரிவென்ச்சுன்னு எனக்கு தோணுது. ஸோ அடுத்து வந்து வரப்போகிற T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியா வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கேப்டன் சூரியகுமார் தலைமையில் இந்தியா எகைன் T20 வேர்ல்டு கப்பை தக்க வச்சுக்குமா. ஸோ அடுத்து ஒன்றா 2 T20 இருக்குது, 4th 5th. அடுத்தது விசாகப்பட்டினம் 24ஆம் தேதி. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வரல. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து வீடியோ போடணுன்னு தோணுச்சு. ஸோ கீழே உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.